இன்றைக்கி காலையிலேயே பால்வாடியிலேருந்து ஃபோன் பண்ணி வந்து மாவு தான் வாங்கிட்டு போக சொன்னாங்க. மாதம் 8 பாக்கெட் தருவாங்க. நானும் வாங்கிட்டு வந்து கேக் செய்யலான்னு சத்து மாவு 2 கப். மாவு ஸ்வீட்டாக தான் இருக்கும். கொஞ்சமாக சர்க்கரை, 2 ஏலக்காய், 1 கப் பால், 1/2 கப் வாசனை இல்லாத எண்ணெய், 1 முட்டை, சோடா உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து கப் கேக் மாதிரி டம்ளரில் ஊற்றி வச்சுட்டேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் வீட்டில் இதுலேயே கச்சாயம் சுடுவாங்க. அது வெறும் 2 வாழைப்பழத்தை மட்டும் சேர்த்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து தருவாங்க. அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா இதே மாவில் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி உருண்டை பிடிச்சி தருவாங்க. அதை சாப்பிடாதவங்க இருக்கவே முடியாது. நீங்கள் இதே மாதிரி சத்து மாவில் என்ன செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். என் ஃப்ரெண்ட் சத்து மாவில் குலோப் ஜாமுன், கொழுக்கட்டை, புட்டு இதெல்லாம் செய்வா. அவள் செஞ்சதுலேயே குலோப் ஜாமுன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நானும் ட்ரை பண்ணணும். இன்றைக்கி செஞ்ச கேக் நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. சத்து மாவு வீட்டில் இருக்க குட்டி சாப்பிட மாட்டேங்கிறாங்களா, இந்த மாதிரி கேக் அண்ட் பிஸ்கெட் மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதுலேயே நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.